ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெல்கம் டு ஓம் வைஷ்ணவி அஸ்ட்ராலஜி. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த ஆண்டு இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சராசரியை விட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, கன்னிராசி கன்னி லக்னக்காரர்கள் ரொம்ப திறமையான புத்திசாலிகள். எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்து செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து திறன்பட செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ம சனிக்கு, அதாவது சந்திரனுக்கு 7ல் சனி இருக்குது அப்படிங்கிறது, உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி இருக்குது அப்படின்றது உங்களோட சந்திரனை பார்க்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் செய்கிற முயற்சிகளில் ஒரு சில தடைகள் இல்லை உபாதைகள் வரத்துக்கான காலகட்டங்களாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் அதிகமான ஸ்ரத்தை எடுத்து முயற்சிகள் பண்ணணும். முயற்சி அப்படிங்கிறது எப்படின்னா, விடாமுயற்சியோட ஒரு வேலையை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத எந்த விஷயத்துக்கு பற்றியும் நீங்கள் அதிகமாக கவனம் கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேசாதீங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் யாரிடமும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதோ கூட இந்த காலகட்டங்கள் கூடாது. அதுதான் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யும்போது ஒரு தடை வரும்போது அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லையே, ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருந்து பார்க்கணும். ஏன்னா இது சரியான நேரம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அக்டோபர் 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீட்டுக்குள்ளே ஒரு குரு வருவார். சரிங்களா? அப்படி வரும்பொழுது இதுவும் உங்களுக்கு நல்ல காலகட்டங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, வெளிநாடு தொடர்பான வேலை செய்கிறவங்களுக்கு இது உகந்த காலகட்டங்களாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போதும் இந்த 2026 சிறப்பானதாக அமையணும் அப்படின்னா, நல்ல இறை வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும். என்ன அப்படின்னா, சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் சனிக்கிழமையில் சனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறது, ஹனுமன் சாலிசா மந்திரம் படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். வேலை வாய்ப்புகள் தேடிட்டுருக்கீங்க, இல்லை இப்போ தான் காலேஜ் முடிக்க போகிறீங்க, வேலை வாய்ப்பு தேடிட்டுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப கடின உழைப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் என்னென்னா கடினத்துக்கும் கடினமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ கேது ஜென்ம ராசி லக்னத்துக்கு 12ல் இருக்கும் பொழுது ஒரு விதமான ஆன்மீக சிந்தனைகள், ஒரு கலந்துரையாடல் இருக்கும். இது 11க்கு கேது போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுதான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் எது செஞ்சாலும் மிகவும் நிதானமாக, பொறுமையாக, ஒரு உங்களோட வெல்விஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மன அழுத்தங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுட்டு, அதாவது என்னென்னா, மன அழுத்தத்தை உள்ளேயே உங்களுக்குள்ளே இல்லாமல் உங்களோட மனசுலேருந்து அதை வெளியே எடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சராசரியான காலகட்டங்களாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மெதுவாக எடுத்துகிட்டு போகிறது தான் சிறப்பாக இருக்கும். எங்கேயாச்சும் வெளியில் தேவையில்லாமல் போகிறது, இல்லைன்னா ஏதாவது விண்டோ ஷாப்பிங் மாதிரி போகணும், இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறோன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு செலவை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்களே பண்ணலைனாலும் செலவை உங்களுக்கு இன்டியூஸ் அதாவது பண்ண வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். சரிங்களா? இது பொது பலன் தான். அதாவது என்னென்னா, கன்னியா லக்ன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், அந்த சந்திரனோட மனோநிலை எப்படி இருக்கும், லக்னமாக அமையும் பொழுது அவர்களோட மனோநிலை எப்படி இருக்கும். சரிங்களா? அதுதான் விதிங்கிறது லக்னத்தை குறிக்கக்கூடியது, மதிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது. மனோநிலை எப்படி இருக்கும், மனோநிலை பாதிக்கப்படும் போது உடலும் பாதிக்கப்படும் இல்லைங்களா? ஸோ அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் உங்களோட ஜாதக பலனை பார்க்கணுன்னா, உங்களோட ஜாதக பலனை வச்சு தான் பார்க்க முடியும். பொது பலனை வச்சு பார்க்க முடியாது. சரிங்களா? இதில் வாரம், திதி, யோக, நட்சத்திர, கரணம், தசா, புத்தி, கோச்சாரம், உங்களோட பிறந்த கால ஜாதக நிலை என்ன, இது அத்தனையும் வச்சு தான் உங்களோட ஜாதகத்தை கணிச்சே சொல்ல முடியும்.
சரிங்களா? உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, ஜோதிடம் சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் வந்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்ல அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. சரிங்களா? நல்லதுங்க. தேங்க்யூங்க.